வணக்கம் நண்பர்களே! கன்னிகள் 7 பேர் கதையின் 15வது கதை பகுதி. சென்ற கதையிலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா? அடுத்ததா 5 கதாபாத்திரங்கள் வரப்போறாங்க அப்படின்னு. அவங்க கிட்ட இருந்து தான் இப்போ கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய கடற்கரை. நிறைய தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீருக்கு மேல ஆகாயம். இப்போதான் சூரியனும் உதயமாகிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடற்கரையில ஒரு 5 பேரு வரிசையா நின்னு சீரா யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யோகா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த பசங்களுக்கு பக்கத்துல ஒரு கார் ஒன்று வந்து நிக்குது. அதுல இருந்து ஒருத்தவர் வெளியில வராரு. பைஜாமா ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஒல்லியா இருக்காரு. நெத்தியில செந்தூரம் இருக்குது. நல்ல கூர்மையான நாசி. முகத்துல கலக்கமோ எண்ணெய் பசையோ இல்ல. இவர் வந்து ஒரு யோகி. இவரை பார்த்ததும் அந்த யோகா பண்ணிட்டு இருந்த 5 பசங்களும் வணக்கம் சொல்றாங்க. இவரும் சமைக்க காட்டிட்டு அப்படியே நடந்து போறாரு. கொஞ்ச தூரம் போனவர் அப்படியே கடலை பார்த்துட்டு உதயமாகிக்கிட்டு இருக்கிற சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றாரு. அந்த நேரத்துல இந்த யோகியை பார்க்கறதுக்காக கழுத்துல கேமராவோட ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்காரு. இவரை வந்து பேட்டி எடுக்கணும் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, கடற்கரைக்கு வந்தா நீங்க என்ன பேட்டி எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப அந்த யோகி கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக இந்த பத்திரிகைக்காரர் வந்திருக்காரு. இப்போ இவருக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு யோகி தயாராகிறதுக்கு முன்னாடி அங்கே யோகா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களை ஒரு தடவை பார்க்கறாரு. அவங்கெல்லாம் யோகா பண்ணிட்டு இருக்கிறப்ப கைகளில் ஒரு வித முத்திரையோடவே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் சரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பத்திரிகையாளர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பத்திரிகையாளர் வந்து எப்படி ஒரு மனநிலைமையில வந்திருக்காருன்னா, ஏதாவது கேள்வி கேட்டு இவரை லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களை பற்றி, உங்கள் யோக கலை பற்றி, உலக நாடுகளில் உங்களுக்குள்ள வரவேற்பை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னதும் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் பேர் சிவம். எனக்கு இப்போ வயது 80 ஆகுது. கிட்டத்தட்ட 50 வருஷமா நான் யோக வாழ்க்கை தான் வாழ்கிறேன். மன்னிக்கணும், வாழ்க்கையில் யோக வாழ்க்கை, யோகம் இல்லாத வாழ்க்கைன்னு தனியாக இருக்கா என்ன? நல்ல கேள்வி. யோக வாழ்க்கைன்றது உடம்பு அதோட சக்தி அம்சம் தெரிஞ்சு நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிற வாழ்க்கை. அது இல்லாதபடி வயிறு பசிக்கும் போது சாப்பிட்றதும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறதும், கண் சொக்கும் போது தூங்குறதும் சராசரி வாழ்க்கை முறை. அதாவது நம்ம பிடியில உடம்பு இருந்தா அது யோகம், உடம்போட பிடியில நாம இருந்தா அது போகம். ரிப்போர்ட்டருக்கு முகம் அப்படியே சின்னமாகிடுது. யோகி கண்டினியூ பண்றாரு. 50 வருஷத்துல எண்ணெயில பொரிச்ச எந்த உணவையும் நான் சாப்பிட்டதில்லை. அதே போல சாப்பாடு துவையல்லையும் ரசத்துலையும் சேர்க்கிற உப்புக்கு மேல தனியா உப்பும் சேர்த்துக்கிட்டதில்லை. காஃபி, டீ, கோக், பெப்சி, மாமிச வகை இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. தினசரி உணவுல பச்சை தேங்காயும் கீரை வகைகளும் நிச்சயம் இருக்கணும். அதுலேயும் திட உணவு ஒரு வேளை தான். சராசரியா 10 லிட்டர் தண்ணி குடிப்பேன். எக்காரணம் கொண்டும் 10 மணிக்கு மேலே கண் விழிக்க மாட்டேன். அதே போல் அதிகாலை 4 மணிக்கு மேலே கண் தூங்க மாட்டேன். அதிகாலை நேரங்கிறது ஒரு அற்புதமான பொழுது. துளி கூட வெப்பமில்லாத சில்லென்ற நிலையோட உச்சி பொழுது அதுதான். அப்போ குறிப்பிட்ட அந்த நிமிடங்களில் காற்றில் ஜீவவாயுக்களோட அம்சம் அதிகமாக இருக்கும். அதை பிராணாயாமம் மாதிரி பயிற்சிகளால் உடம்புக்குள்ளார எடுத்துக்க தெரியணும். அதே போல் மதியம் 12 மணி பொழுது தான் உஷ்ணத்தோட உச்சகாலம். இப்போவும் காற்றில் சில ஜீவவாயுக்கள் உருவாகுது. அதையும் பிராணாயாமம் பயிற்சியால் எடுத்துக்க தெரியணும். அடுத்து மாலை 6 மணி உஷ்ணம் குறைஞ்சி அது விலக முற்படுற ஒரு நேரம் அது. அப்போ இரவு ஊடுருவ ஆரம்பிக்குது. இந்த நேரத்திலையும் காற்றில் ஜீவவாயுக்கள் அதிகம். இதையும் பிராணாயாமத்தின் மூலமாக எடுத்துக்கிறேன். இதனால் என் உடம்போட நாடி துடிப்புலையோ மற்ற சுரப்பிகளோட செயல்பாட்டிலையோ இரத்த ஓட்டத்திலையோ எப்பவும் ஒரு சீரான அளவே இருக்கும்படி செஞ்சுக்கிறேன். உடம்போட ஒவ்வொரு பாகமும் அதற்குண்டான வேகத்தில் இயங்கும்போது அதிக உஷ்ணம் உருவாக வாய்ப்பில்லை. அதனால் உஷ்ண பாதிப்பே எந்த நிலையிலையும் ஏற்படாது. அதிகப்படி உஷ்ணம்தான் உடம்போட புரதச்சத்து, சர்க்கரை சத்தை கரைக்கிற ஒரு அம்சம். சர்க்கரை குறைஞ்சா அது களைப்பாக எதிரொலிக்கும். புரதம் குறைஞ்சா உடம்போட முடிக்கூட்டம் பலமிழக்கும். இதனால் வியர்ப்பதில் இருந்து எச்சில் துப்புற வர எல்லாமே அப்நார்மலாக இருக்கும். ஒரு யோகிக்கு அவன் தலைமுடி மிகவும் பலமான ஒரு விஷயம். ஏன்னா உச்சந்தலையில் தான் சகஸ்டாரங்கிற ஒரு சங்கதி இருக்குது. அந்த சகஸ்டாரத்தில் ஏற்படுற உயிர்மின் ஓட்டம் தான் பரவசமாக நம்ம உடம்பு நரம்புல பரவி மூளை வரை எதிரொலிக்குது. அதனால் உச்சந்தலையில் அதிக உஷ்ணத்தை தாங்குறதுக்கு இடம் கொடுக்காதபடி தலைமுடியால் மூடி பாதுகாக்கிறோம். தலைக்கு சிகையை பந்தல் போல் அமைச்சது இதை உத்தேசம் செஞ்சு தான். உடனே வழுக்கை தலையில் இருந்தால் யோக இன்பம் வசப்படாதான்னு கேட்க வேண்டாம்.
எல்லோரும் உடம்பை கட்டுப்படுத்தி ஆழ தெரிஞ்சுக்கிட்டா யோக இன்பம் எல்லோருக்கும் வசப்படும். அதுக்கு தொடக்கத்தில் சிற்றின்பங்களை ஜெயிக்கிற உறுதி வேணும். சிகரெட், மது, மாதுன்றது மட்டும் சிற்றின்பம் இல்லை. பச்சி, போண்டா, பாக்குன்னு மற்ற விஷயங்களும் சிற்றின்பத்தோட சேர்த்திதான். இப்படி உணவு கட்டுப்பாடு, காலமறிந்த சுவாச முறை, பதட்டம், பயமில்லாத மன அமைப்பு, இவற்றுக்கு நடுவுல உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் பலம் சேர்க்க அதுக்குன்னு தனியா பயிற்சிகள். இதை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் யோக வாழ்க்கை. இது எதை பற்றின சிந்தனையும் இல்லாம உடம்பை இழுக்கிற இழுப்புக்கு போய்கிட்டு இப்படி பீச் சைடில் விற்கிற தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல்ல இருந்து சகலத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை போக வாழ்க்கை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ரிப்போர்ட்டருக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்கறதும் குழப்பமாகிடுது. என்ன தயக்கம்? மேல்நாட்டில் இதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்னு நீங்க கேட்கக்கூடும். பிரமாதமா இருக்கு. எப்பவும் முற்றிலும் ஒரு புதிய விஷயத்த எந்த நாட்டை சேர்ந்த மனுஷங்களும் வரவேற்பாங்க. மனசோட தன்மை அப்படிப்பட்டது. மேல்நாட்டில் உள்ளவங்களுக்கு பெரிய அளவு பொருளாதார சிரமங்கள் இல்லை. ஆனா மனோரீதியா அவங்களுக்கு அழுத்தம் அதிகம். அதோட அவங்களோட அடிப்படை கல்வி பலம் நம்ம நாட்டை விட அதிகமானது. அதனால ஒரு விஷயத்த விளக்கமா சொல்லும்போது அதன் அருமை தெரிஞ்சு கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் அடுத்த கேள்வி கேட்காமலேயே யோகி தனக்குள்ள வரவேற்பையும் சொல்லி முடிச்சிடறாரு. ரிப்போர்ட்டருக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச முடியலை, வாய மூடிட்டு இருக்காரு. ஆனாலும் பேசாமல் இருந்தால் நமக்கு எதுவும் தெரியலைன்னு இவங்க நினச்சிப்பாங்களோன்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம் யோகி சார். உடம்பு மனசு ரெண்டும் திடமாக இருக்க யோக பயிற்சி எப்படி உதவுதுன்னு சொல்லிட்டீங்க. இது மட்டும் இருந்துட்டா போதுமா? இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? உடனே யோகி ரொம்ப கூர்மையாக பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? இல்லை, ஆரோக்கியமே பெரிய செல்வம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் நமக்கு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அப்படி இருக்க அது மட்டும் போதாதுன்னா அதுக்கு மேலே காசு, பணம், வீடு, வாசல், அப்புறம் உற்றார், உறவு, எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் நாங்கிற கர்ப்பம், அதுக்கும் மேலே பேர், புகழ்னு பல விஷயங்கள் இருக்கே. அதெல்லாம் வேண்டாமான்னு நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுதே. உண்மைதான், வாழ்க்கைன்னா அதெல்லாமும் சேர்ந்தது தானே சார். இப்போ நான் கூட யோகியாக இருந்தாலும் என்கிட்ட யோகம் கற்றுக்கிற மாணவர்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கிக்கிறேன். இது என் வருமானம். அடுத்து எனக்கான நல்ல பெயர், என்னோட புகழ். இந்த செயல்பாடுகளில் பேராசையை நான் கலக்கிறதில்ல. அதே சமயம் என்னை போல ஒரு யோகி இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறதில்ல. அந்த அளவு என்னை நானே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதால என்னை பற்றி எனக்கு ஒரு கர்வமும் உண்டு. இது போதாதா? ரிப்போர்ட்டர் மறுபடியும் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காரு. இருந்தால் அவருக்கு ஒரு கேள்வி தோணுது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? இது என்ன விசித்திரமான கேள்வி? இல்லை, உங்களை போன்ற யோகிகள் நான் தான் கடவுள்னு சொல்லலாம் இல்லையா? கடவுள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறதால அப்படி சொல்றதுல தப்பு இல்லையே. எல்லோருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு ஓயாம எல்லாரும் சொல்றீங்க. ஆனா அந்த கடவுளை நான் பார்க்க நினைச்சா பார்க்க முடியறது இல்லையே. அது கடவுளை இன்னொரு நபரா நீங்க நினைக்கிறதால வந்திருக்கிற குழப்பம். குறிப்பா கேலண்டர்ல நீங்க பாக்குற தங்க கிரீடம் தகதக்க 4-5 கைகளோட ஒரு சராசரி மனித அழகுக்கு மேம்பட்டு தெரிகிற வடிவங்கள் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறதால வர்ற குழப்பம்னு சொல்லுவேன். கேலண்டரை விடுங்க, கோவில்லையே சாமி அப்படித்தானே இருக்கு. நான் வெளியே இப்படி அலங்கார ஸ்வரூபமா பார்க்குற சாமி எனக்குள்ளார எப்படி இருக்க முடியும்? எனக்குள்ள எலும்பும் தோலும் சதையும் ரத்தமும் தவிர எதுவுமே இல்லையே. யோகி சிரிக்கிறாரு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பு இல்லை, ரொம்ப சராசரியான சிந்தனையா இருக்கு உங்க சிந்தனை. எதை சொல்றீங்க? எனக்குள்ளார எலும்பும் தோலும் சதையும் ரத்தமும் தவிர எதுவும் இல்லைன்னு சொன்னதையா? ஆமா, உங்களுக்குள்ளன்னா உங்க மனசுக்குள்ளன்னு தான் அர்த்தம். சரி, மனசுக்குள்ளார ஒரு விஷயம் இல்லாம எப்படி நுழைய முடியும்? இப்ப உங்களை நான் பார்க்குறேன், நீங்க இருக்கீங்க, என் மனசுலயும் உங்க உருவம் படிஞ்சிடுச்சு. ஆனா கடவுள் எனக்குள்ள ஒரு சிலை வடிவமா தான் இருக்கார். அவரை உங்களை போல ஒரு உயிர் வடிவமா பார்த்ததானே அவரும் என் மனசுல உங்களை போலவே நுழைஞ்சு எண்ணத்துல வாழ முடியும். ரொம்ப நேரமா ரிப்போர்ட்டருக்கு என்ன கேள்வின்றது ஒரு மாதிரி குளறுபடியாவே இருந்திருக்கும். இப்போ கடவுள் விஷயம் அவருக்கு ரொம்ப சௌகரியமா போயிடுது. யோகிக்கும் இவர் எங்கே வராருன்னு புரியுது. அதாவது எப்படின்னா, ஆற்றில் இருக்கிற தண்ணி தான் குழாய் வழியா வீட்டுக்கு வருது. பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கிட்ட நீ ஆற்று நீர்னு சொன்னா, நான் ஆற்று நீர்னா எனக்கு ஆற்றை காட்டு, அதில் கொண்டு போய் என்ன சேரு, அப்பதான் நான் ஆற்று நீர்னு அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு ரிப்போர்ட்டருடைய கேள்வியெல்லாம். அதே நேரத்துல ஆகாயத்திலையும் அதிசயமா 7 நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றா விழுகிறத யோகி பார்க்குறாரு. பளிச்சுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது.
பூமி தோன்றின நாள்ல இருந்தே சில அதிசயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான செய்திகள் ஏதோ ஒரு வகையில தெரியப்படுத்தப்பட்டுடுது. இன்னைக்கு ஒரு மந்திரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு அப்படின்னா அதை ஒரு போஸ்டர் முன்னாடியே சொல்ற மாதிரி இயற்கையும் சொல்லிடுது. அதுல ஒண்ணுதான் இப்படிப்பட்ட நட்சத்திர உதிர்வுகள். பகவான் ரமணர் முக்தி எய்தினப்போ திருவண்ணாமலை வானத்துல ஒரு நட்சத்திரம் மேல் நோக்கி சென்றதா சொல்லுவாங்க. அதெல்லாம் யோகிக்கு ஞாபகத்துக்கு வருது. 7 நட்சத்திரங்களும் அந்த நொடி பெண் ரூபத்துல தெரிஞ்சதுனால தேவதைகளா இருக்கணும் அப்படின்னு யூகிச்சவரு ரிப்போர்ட்டரை பாக்குறாரு. சொல்லுங்க யோகி சார், கடவுள் சம்பந்தமான உங்க கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. எப்படிங்க? ஆகாயத்துல இருந்து சில தேவதைகள் பூமியில இறங்கி இருக்கிறத நான் உணர்றேன். அவங்க யாருன்னு தெரிய வரும்போது உங்க கடவுள் தொடர்பான கேள்விகளுக்கு தெளிவான பதில் தெரிய வரும். யோகி அப்படி சொன்னதுதான் தாமதம் அந்த ரிப்போர்ட்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. யோகி சார், உங்களை சந்திக்க போறதா நான் என்னோட சப் எடிட்டர் கிட்ட சொன்னப்போ சாமியார் யோகி சந்திப்புலலாம் பரபரப்பா எந்த செய்தியும் கிடைக்காதுன்னு. ஆனா இப்ப கிடைச்சிடுச்சு சார். அப்படியா? நான் எதுவுமே சொல்லலையே. இல்லையே, 7 நட்சத்திரங்கள் உதிர்ந்தத ஆகாயத்துல இருந்து சில தேவதைகள் பூமியில இறங்குனதா உணர்றேன்னு சொன்னீங்கல்ல. ஓ அதுவா? அதுவேதான். யார் அந்த 7 தேவதைகள்னு தலைப்பு வைக்க போறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நீங்க கேட்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். அந்த தேவதைகள் இருக்கிற இடம், அவங்க யாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தானே? ஆமா சார். எனக்கு விவரமா தெரிய வரும்போது நிச்சயம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு தகவல் வரும். இவர் இப்படி சொல்லவும் ரிப்போர்ட்டரும் பெருசா ஒரு கும்பிடு போட்டு அங்கேருந்து போறாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது அங்கே 5 பேர் யோகா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த 5 பேருக்கும் கேட்டிருக்கும். அவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர் போனதும் யோகி கிட்ட வராங்க. இந்த 5 பேரும் யோகியுடைய சிஷ்யர்கள் தான். என்னப்பா, பயிற்சி முடிஞ்சதா? முடிஞ்சது குரு. ஆமா, 7 நட்சத்திரங்கள் உதிர்ந்த விஷயத்த சொன்னீங்களே, அது எந்த அளவுக்கு குரு? உண்மைன்னு கேட்க போறீங்களா? இல்ல குரு, சாத்தியம்னு கேட்க வந்தேன். இப்படி கேள்வி கேட்டவன் பேரு கௌரி சங்கர். ஏன் சாத்தியம் இல்லையா? இல்ல, ஆகாயத்துல இருந்த எரிக்கற்கள் விழும்போது அது நட்சத்திரம் போல தான் தெரியும். அதை பார்த்து தேவதைகள்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? இந்த கேள்வி கேட்டவன் பேரு விஷ்ணு. அப்போ உங்க வரையில தேவதைகள் பூமிக்கு வர்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நான் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சா அது திமிர். ஏன்னா எனக்கு இந்த பூமியில என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சரியா தெரியாது. அப்படி இருக்க பூமிக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்ல அது இருக்குன்னோ இல்லைன்னோ தீர்மானிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பான எண்ணமா தான் இருக்க முடியும். என் சந்தேகம் என்னன்னா, அந்த தேவதைகள் ஏன் நட்சத்திர வடிவில் வரணும்? நேரா ஒரு விமானம் பூமியில லேண்ட் ஆகுற மாதிரி வரலாம் இல்லையா? இந்த கேள்வி கேட்டவன் பேரு லக்ஷ்மிகாந்தன். எனக்குள்ள இதை விட பெரிய கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்றான் இந்திரன். என்னப்பா அது? அவங்க எதுக்கு வரணும்? இங்க வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க? அதான் என் கேள்வி. கூடவே என்னோட இந்த கேள்வியையும் சேர்த்துக்கோங்க. பரந்த இந்த பூமியில அந்த தேவதைகள் ஏன் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில், அதுவும் இந்த கடற்கரை வெளியில நம்ம குருஜி பார்க்கும்படியா விழணும்? ஏன் ஒரு அமெரிக்காவிலையோ இல்லை ஆப்பிரிக்காலையோ, அதுவும் இல்லை ஆஸ்திரேலியாவிலையோ விழல? திரும்ப திரும்ப நம்ம சாமிங்க, அவங்க கோவில்கள் எல்லாம் இங்கே தானா? உலகம்னா அது இந்தியா மட்டும்தானா? இந்த கேள்வி கேட்டவன் பேரு சாமுண்டீஸ்வரன். 5 பேரையும் அந்த யோகி அர்த்தமான சிரிப்போட பார்க்குறாரு. உடம்பு உள்ளம் 2யும் யோகம்ன்ற விஷயத்தினால கொண்டுட்டு வந்துட்டவங்க. ஆனா கடவுள் சிந்தனை மட்டும் அவங்களுக்கு சரியா பிடிபடல. குழப்பமுற்ற ஒன்னாவே அவங்களுக்குள்ள இந்த கடவுள்ன்ற விஷயம் இருக்கிறத யோகியால புரிஞ்சுக்க முடியுது. 5 பேரும் தனக்கு பின்னாடி தன்னுடைய யோக வாழ்க்கைய தாங்கி பிடிக்க போறாங்க அப்படின்னு இவர் நம்புறாரு. அவங்களுக்குள்ள எந்த விஷயத்திலையும் சின்ன குழப்பமும் இருக்கக்கூடாதுன்றதும் இவருடைய விருப்பம். இப்பவும் அவங்க இந்த உலகம் கடவுள் தொடர்பா கேட்குற அவ்வளவு கேள்வியையும் கேட்டுட்டாங்க. நார்த்திகர்கள் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாம கேட்குற அதே கேள்விகள் தான். ஆனா இவங்க இந்த கேள்விகளை புரிஞ்சுக்க முயல்ற நோக்கத்துல நம்பிக்கையோட கேட்டிருக்கிறது தான் இதுல இருக்கிற சிறப்பம்சம். இவங்களுக்கான தெளிவான பதில்கள் எதுவா இருக்கும்? கதை போற போக்குல கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.